வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் வீட்டுக்குள்ள பாம்பு வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன்றதை பார்க்க போகிறோங்க. நிறைய பேருக்கு கனவுல நிறைய விதமான பூக்கள், மலர்கள், நபர்கள், குழந்தைகள், பெண்கள், நிறைய விஷயங்கள் வரும் இல்லைங்களா. அதுவே நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வர மாதிரி ஒரு கனவு வந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஏன்னா நாம் காணும் ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒரு வித நல்ல பலன்களும் இருக்குது, ஒரு வித கெட்ட பலன்களும் இருக்குது. அவை நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லதை குறிக்கும், கெட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற கெட்டதை குறிக்கும். அதாவது நம்மளை பாதுகாத்து கொள்வதற்காக இறைவனால் முன்கூட்டியோ சொல்லப்படுற ஒரு தகவல் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம காணும் ஒவ்வொரு காலங்களுக்கும் நம்ம மனசில் காலை தூங்க எழுந்தோம்னா அது ஞாபகம் இருக்குது அப்படின்றப்போ அது ஏதோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு, அது நல்லதாக கூட இருக்கலாம், கெட்டதாக கூட இருக்கலாம். அந்த வகையில் பாம்பு வீட்டுக்குள் வருவது போல் கனவு கண்டா நிச்சயமாக குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறணும். அதாவது நீங்கள் ஏதாச்சும் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு இருப்பீங்க, அந்த பிரார்த்தனையை வர நிறைவேற்றணும் அப்படின்றதுக்கான முழுமையான ஒரு விளக்கம் அது. இல்லை ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு பிரார்த்தனை வச்சுருக்கீங்க அப்படின்றப்ப அதை போயிட்டு நீங்கள் செஞ்சுட்டு அடுத்த வேலையை பாருங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி. ரெண்டாவது, பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வரா மாதிரி இருந்துச்சு அப்படின்னப்போ முக்கியமாக இல்லை பாம்புக்கு நீங்கள் குடைப்பிடிப்பது போன்றோ, தலைக்கு மேலே குடைப்பிடிப்பது போன்றோ, பாம்பு நம் மீது ஏறி செல்வது போன்ற கனவுகள் வந்தால் அலுவலகத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் பண்ணுற விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்க போதுன்னு அர்த்தம். பாம்பு தலைக்கு மேல் குடைப்பிடிப்பது போன்றோ அல்லது நம் மீது ஏறுற மாதிரியோ கனவுகள் வந்ததுன்னா, பாம்பு உங்களுடைய வீட்டில் வெளியேறுவது போல் கனவு கண்டா, அதாவது உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறத, வால் மட்டும் போகிறத பார்க்குற நிறைய பேருக்கு இந்த மாதிரி கனவுகள் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி, உங்களுடைய தரித்திரங்கள் நீங்கி, உங்களுடைய வறுமையெல்லாம் நீங்கி ஒட்டு மொத்தமாக வெளியே போகுதுன்னு அர்த்தம். இனி வரும் நாட்கள் இனிய நாட்கள் அமையும். வீட்டுக்குள் நுழைந்த பாம்பை நீங்கள் அடித்து கொள்வது போல கனவு கண்டால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் பற்றி நீங்கள் புரிந்து கொள்வீங்க. துரோகி யார், நண்பர் யார், நம்பிக்கை துரோகி யார், நம்மக்கிட்ட யார் உண்மையிலே நலமாக இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் உங்களை சுற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு சில பேர் முழு மனதோடு அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு தெரியாமல் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. வீட்டுக்குள் நுழைந்த பாம்பு யாரையாவது கடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் அதிகம் நம்பும் நபர் உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். நல்ல பாம்பு வீட்டுக்குள் வருவது போல் கனவு கண்டால் கண்டிப்பாக குடும்பத்தில் நன்மைகள் கிடைக்கும். அதனால் பாம்பு கனவு வந்தாவே கெட்டதுன்னு ஒரு சில பேர் எடுத்துப்பாங்க. பாம்பு வீட்டில் சுற்றுவது போல் கனவு, அந்த ரூமு இந்த ரூமு எல்லா ரூமும் சுற்றுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய நாள்படாத நோய்கள்லாம் சீக்கிரம் தீரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நல்ல பாம்பு வீட்டில் மறைந்திருப்பதில் கனவு கண்டா வீட்டில் இருக்கிறவங்களால, அதாவது உங்கள் வீட்டில் இருக்க அவங்களாலே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தங்க. இன்னும் ஒரு சில பேர் வீட்டில் பாம்பு அமைதியாக சுருண்டு படுத்து கிடப்பது போல் ஒரு கனவு வந்துச்சுன்னா நிச்சயமாங்க நீங்கள் நீண்ட நாளாக தள்ளி போட்டிருக்க ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்றதுக்கான அர்த்தம். பாம்பு நழுவுற மாதிரி ஒரு கனவு வந்தால் எதுவுமே செய்யாமல் அமைதியாக நழுவி போகுது அப்படின்னா நிச்சயமாக கடைசியாக எதிர்கொண்ட ஏதேனும் பயம் அல்லது பிரச்சனையை விட்டு உங்களுக்கு பிரச்சனை உங்களை விட்டு விலகி போகுதுன்னு அர்த்தம். இல்லை பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளேயே அமைதியாக ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்றப்போ பாம்பை பார்த்ததும் கத்தாமல் எதுவுமே செய்யாமல் உங்களை கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தால் உங்கள் மனசில் இருக்க பிரச்சனையை கடந்து போகணும்னு அர்த்தங்க. என்ன கலர் பாம்பு வந்தால் என்ன பண்ணு தெரிஞ்சுக்கோங்க. கருப்பு மற்றும் டார்க் கலரில் பாம்பு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எது இனம் புரியாத ஆழ் மனதில் ஒருவித பயம் இருக்குன்னு அர்த்தம். பச்சை நிற பாம்பு வந்தால் உங்களுக்கு பண நெருக்கடி, இதயபூர்வமாக விஷயங்கள், உங்களுடைய பொறாம குணங்களை வெளிப்படுத்தும். மஞ்சள், சிவப்பு, பிரைட் கலர்ஸ் பாம்பு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் மற்றவங்களோட கவனத்தை இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கனவுகள்லாம் வரும். அதே மாதிரி கட்டுவிரியன் பாம்புகள் கனவு வந்தால் நீண்ட நாளாக உங்கள் மனசில் இருக்கிற ஒரு கவலையை குறிக்குது. மலைப்பாம்பு கனவு வந்தால் நீங்கள் உங்களுக்கான நேரத்தையும் எனர்ஜியும் கசைக்கு பிழிந்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம், ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக. நல்ல பாம்பு கனவு வந்தால் உங்கள் எதிரி அல்லது உங்களுக்கு மேலுள்ள அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஏற்படும் மோதலையும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணுன்றதையும் குறிக்குதுங்க. எத்தனை பாம்பு வந்தால், அதாவது ஒரு பாம்பு மட்டும் கனவுல வந்தால் அவங்களுடைய மன அழுத்தம், மன பயத்தை குறிக்குதுங்க. இதுவே ஒன்றுக்கும் மேற்பட்ட பாம்புகள் கூட்டமாக வந்தால் அது நச்சுத்தன்மை வந்தால் அது ஒரு விஷயம் இல்லைங்களா. அதனால் இது உங்கள் டாக்ஸிக்கான நம்பர்கள்லாம் சொல்லுவாங்களா, அவங்களும் உங்களுக்கு சூழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா. பாம்பு கனவு வந்தால் இந்த உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாம்பு கனவுல வர்றது நீங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்கொள்ள தயங்குறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை கனவுல நீங்கள் பாம்பை பிடிப்பது போல், அவற்றுடன் பேசுவது போல் கனவுலாம் வந்துச்சுன்னா, அதை நிராகரிக்கிறது எல்லாம் கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய கோபம், உங்களுடைய பாலியல் ஆசைகள், உங்களை நிழல் போல துரத்தும் உங்களுடைய குறிக்கோள் எல்லாம் வெளிப்படுத்தும். சரிங்களா. அது மட்டும் இல்லை, ஏதாவது உணவுகள் சாப்பிட்டா பாம்பு கனவு வருமா? அதாவது ஒரு சில பேர் கேட்பீங்க,
பாம்பு வந்து கண்டிப்பாக நம்முடைய இதுவும் முறையே தெய்வமாக கருதப்படுது இல்லைங்களா? எல்லா பாம்பு கனவுமே கெட்டதான் அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா பாம்பு கனவும் கெட்டது கிடையாது. இந்த மாதிரி பாம்புகள் கனவுல வருது அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையோ முன்னறிவிப்போ தெரியப்படுத்துறதுக்காக பாம்புகள் நம்மளுக்கு கனவு வருது. ஸோ அதனால் பயம் எதுவும் வேண்டவே வேண்டாம். வந்ததுன்னா பக்கத்தில் நாகாலம்மன் கோவில் எங்கேயாச்சும் இருக்குன்றப்போ அங்கே போயிட்டு முட்டையும் பாலை வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுவே போதும். இதுவே ஒரு நல்ல விஷயம் தான். இல்லை பக்கத்தில் இருக்க கோயில் எங்கேயா போச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. அதுவே போதும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.